இறை இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மூவர் இறைவனின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும். அன்பிற்கினியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் விடுக்கின்ற செய்தி இதுதான்: இடைவிடாமல் ஜெபியுங்கள். இடைவிடாமல் ஜெபிப்பது எப்படி? இது மனிதனால் இயலுமா? நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் எப்படிப்பட்டது? இன்று இறைவார்த்தை நமது அடித்தளமாகிய ஜெப வாழ்வை சற்று ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. நாகூர் கனிஃபா பாடிய பழைய பாடல் ஒன்று என் நினைவுக்கு வருகின்றது. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணையில்லாத கருணையுள்ளவன். இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். அருமையான பாடல், ஜெபத்தின் ஆற்றலை ஆழமாக சொல்லும் வரிகள். ஜெபத்திற்கு அடிப்படை நமது நம்பிக்கை. நம்பிக்கையற்ற ஜெபம் துடுப்பில்லாத படகு போன்றது. நகரவே நகராது, கரை போய் சேராது. ஜெபம் என்பது நம்பிக்கையை அடித்தளமாக கொண்ட இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு பாலமாகும். பக்தி என்பது என்ன? நாம் இறைவன் மீது வைத்துள்ள பற்று, நம்பிக்கை மற்றும் நன்றி உணர்வு, இந்த 3 உணர்வுகளையும் வெளிப்பாடுதான் பக்தி. இறைவன் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டு நம்பிக்கையோடு செயல்பட்டு தெய்வ பயம் மிக்கவராக நன்றி உணர்வோடு நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் பக்தியின் வெளிப்பாடுகள்தான். இந்த உணர்வுகள் குறையும் பொழுது நமது நம்பிக்கை அவநம்பிக்கையாகின்றது. அவநம்பிக்கை சாத்தானின் பயங்கர ஆயுதம். நம்பிக்கையற்ற மனித இதயம் தரிசு நிலமாகும். விதை தூவப்படாத ஒன்றுக்கும் உதவாத தரிசு நிலம். தூய பவுல் கூறுகிறார், தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். கொலோசியர் 4:2. பல நேரங்களில் நமது ஜெபம் வழிபாடுகள் அர்த்தமற்றதாக, நம்பிக்கையற்றதாகவே இருக்கின்றது. ஜெபத்தில் நம்பிக்கை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு பொறுமையும் அவசியம். கடமைக்காக அவசரமாக பிதற்றுகின்ற வார்த்தைகள் ஜெபமாகாது, இறைவனடி சேராது. இறைவனை முழு மனத்தோடு ஏற்று நம்பிக்கையோடு தியானித்து சிந்தித்து வார்த்தையின் பொருள் உணர்ந்து இறை திருவுளத்திற்கு பணிந்து வணங்கி செய்யும் ஜெபம் நமக்கு பல மடங்கு பலனளிக்கும். ஓரிரு முறை ஜெபித்து நாம் எதிர்பார்க்கும் பலன் கிடைக்கவில்லை என்றதும் மனமுடைந்து ஜெபத்தை கைவிட்டால் இறை மனித உறவு உடைந்துவிடும். இந்த அவநம்பிக்கை நம்மை இறைவனிடமிருந்து பிரித்துவிடும். நாம் தொடர்ந்து ஜெபித்தால் இறை மனித உறவு பலப்படுத்தப்படும். நாம் கேட்பதை பெற்றுவிட்டோம் என்று நம்பிக்கை வாழ்வதுதான் நம்மை வளப்படுத்தும். இந்த நம்பிக்கை தான் நமக்கு வேண்டுவதை பெற்றுத்தரும். ஒரு சிறு கதை. ஒரு கிராமத்தில் நீண்ட நாட்களாக மழை பெய்யவில்லை. வானம் பார்த்த பூமியாக மாறிப்போனது. நிலங்களும் வயல்களும் காய்ந்து வறண்டு போயின. கால்நடைகள் மடியத் தொடங்கின. பிழைப்புக்கு வழியின்றி மக்கள் வறுமையில் வாடினர். பசியும் பஞ்சமும் ஊரை வாட்டி வதைத்தன. மக்கள் அந்த ஊரை விட்டு இடம்பெயர ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் அங்கே ஒரு துறவி ஒருவர் வந்தார். ஊர் மக்கள் நிலைமையை சொல்லி வழி கேட்டனர். துறவி தங்களோடு சேர்ந்து இறைவனிடம் ஜெபித்தால் மழை வரும் என நம்பினார். துறவியும் ஒத்துக்கொண்டார். நாள் குறிக்கப்பட்டது. மறுநாள் காலை 7 மணிக்கு துறவிக்கு முன்பாக ஊர் மக்கள் ஒன்று கூடினர். துறவி மக்களிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தார். நாம் சேர்ந்து ஜெபித்தால் மழை வரும் என்று சொன்னீர்களே, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையே என்றார். மக்கள் அவரை பார்த்து, ஏன் அவ்வாறு கூறுகின்றீர் என்று கேட்க, துறவி சொன்னார், நம்பிக்கை இருந்தால் இந்நேரம் குடைகளுடன் வந்திருக்க வேண்டும் அல்லவா? அட்லீஸ்ட் பாதுகாக்க ஒரு துண்டு கூட இல்லாமல் வந்திருக்கிறீர்களே,
உங்கள் நம்பிக்கை இவ்வளவுதானா என்று கேட்டார். நமது நம்பிக்கை எப்படிப்பட்டது? சிந்திப்போம், இடைவிடாமல் ஜெபிப்போம்.